மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆகையால் நாம் வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து அதை சுதந்திரித்துக் கொள்ளலாமா? கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நீ வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனினால் நிரப்பும் நாட்கள் வரும் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி
உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்ற வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்ற வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்ற வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்ற வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்ற வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்ற வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நான் உன்னோடே கூட இருப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையே தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம்.
என் மலைகளையெல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இனி கொடுமையை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவார் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேலின் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஊழியக்கார் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி
தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சைரசம் புரண்டோடும் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதி விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம்.